ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். என்னோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் புது பரிகாரங்கள், சக்தி வாய்ந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, நாம் எப்படியாப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்பொழுது கூட இந்த ஒரு மந்திரத்தை நாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுது நமக்கு அந்த இக்கட்டிலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கும் அதிலேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய அற்புதமான ஒரு கவச மந்திரம். இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் அத்தனை பேரும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. பள்ளிகளுக்கு போகிற குழந்தைகளாகட்டும் யாராக இருந்தாலும் சரிங்க, இந்த மந்திரத்தை காலையில் குளித்து முடிச்சுட்டு வெளியில் கிளம்பும்போது இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் போங்க. கண்டிப்பாங்க உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் சிக்கல்களும் இல்லாமல் நல்ல விதமாக போயிட்டு நல்ல விதமாக வீடு வந்து சேருவதற்கான அற்புதமான ஒரு வார்த்தை மந்திரம் தாங்க. அதுவும் முருகன் மந்திரம். அந்த மந்திரம் என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் கூட நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிறேன். எந்த நேரமும் ஏதாவது ஒரு பயம், இப்படி நடந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா மனக்கவலையிலே இருப்பாங்க. வயதானவங்களாக இருக்கட்டும் இல்லை சின்ன வயதுக்காரங்களே கூட இன்றைக்கி ரொம்பவும் தைரியம் இல்லாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியாப்பட்டவங்கெல்லாம் கூட இந்த மந்திரத்தை மனம் முழுவதும் எந்த நேரமும் சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும். கந்தர் சஷ்டியில் வரக்கூடிய ஒவ்வொரு வரிகளுமே நமக்கு ஒவ்வொரு விஷயத்துக்காக உதவக்கூடியதாக தாங்க இருக்கும். நாம் எதுக்காக எப்படி இந்த மந்திரங்களை நம்ம உபயோகிக்கணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக்கிட்டே வாங்க. அந்த கந்தர் சஷ்டி நேரம் இல்லாத காரணத்தினால யாராலையும் தினமும் படிக்க முடியறதில்லை. இருந்தாலும் கூட படிக்கணும் நாம் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அப்படி முடியாதவங்க கூட இந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் கிளம்புங்க. அந்த ஒரு வார்த்தை முருக மந்திரம், வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிவிட்டு வெளியில் கிளம்புங்க. இந்த மந்திரங்களை எப்படியாப்பட்ட சூழ்நிலையில இக்கட்டான சூழ்நிலை ஒரு பயம் அப்படிங்கிற நினப்பு வரும் பொழுது கூட இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கவசமாக இருக்கும். சொல்லித்தான் பாருங்கள். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.